வணக்கம் மாணவர்களே! இன்னைக்கு ஆசிரியர் உங்களுக்கு எப்படி டெலிமா ஐடிய லாகின் பண்றது அப்படின்றத சொல்லிக் கொடுக்க போறேன். சரி மாணவர்களே, நீங்க வந்து உங்க Chrome பேஜ்க்கு போணும். உங்க Chrome பேஜ் போனோனே சைன் இன் டூ Chrome அப்படின்னு காமிக்கும். அங்க உங்களுடைய ஐடிய வந்து நீங்க தட்டணும். சரிங்களா? உங்களோட ஐடிய நீங்க தட்டிட்ட பிறகு கீழ வந்து 2 கிரியேட் அக்கவுண்ட் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு காமிக்கும். நம்ம ஐடி போட்டுட்டனால நம்ம வந்து நேரா நெக்ஸ்ட் அப்படின்ற அந்த பட்டன வந்து நம்ம தட்டிறணும். நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டன் தட்டிட்ட பிறகு நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம எதுக்கு போகும் அப்படின்னா, நம்மளுடைய பாஸ்வேர்ட் கேட்கும். இங்க உங்க இமெயில் காட்டிட்டு பக்கத்திலேயே உங்களுடைய பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்க உங்க பாஸ்வேர்ட் தட்டிட்டு, பிறகு திரும்பவும் என்ன தட்டணும்னா, நெக்ஸ்ட் தட்டணும். நெக்ஸ்ட் தட்டிட்ட பிறகு இந்த பேஜ்க்குள்ள நீங்க போயிருவீங்க. இந்த பேஜ்க்குள்ள போயிட்டோனே, கீழ அக்ரி டூ த லா அப்படின்னு தட்டிட்ட பிறகு கிளிக் ஹியர் டூ லாகின் தட்டுனோனே, மேல உங்களோட இமெயில் காமிக்கும். அப்ப அத தட்டுனீங்க அப்படின்னா, உங்களோட டெலிமால நீங்க சைன் இன் பண்றத கன்டின்யூ தட்டிட்டு, பிறகு அலோ பட்டனையும் தட்டிறணும். தட்டிட்ட பிறகு நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய டெலிமா அக்கவுண்ட்குள்ள பூந்துருவீங்க. பிறகு மீட் போணும்னா நீங்க மீட் போகலாம். கிளாஸ் ரூம் பயன்படுத்தணும்னா நீங்க கிளாஸ் ரூம் பயன்படுத்தலாம். அல்லது நீங்க டெலிமா ஃபிளிக்ஸ் அப்படின்றதுக்கு போலாம். உங்களுடைய கேட்டகரி அதாவது நீங்க மாணவரா இருக்கிறனால மூலேட் கேட்டகரி சூஸ் பண்ணிட்டு, லாக் மசோ பண்ணிட்டு, அது உள்ள இருக்கிற ஆ பாட சம்பந்தமான எல்லா வகையான காணொளிகளையும் நீங்க பார்க்க முடியும். பிறகு நீங்க இப்போ உங்களுடைய ஆ டெலிமா பேஜ்ல என்ன பகுதிகள்லாம் இருக்கோ, நீங்க எல்லாமே பயன்படுத்திக்கலாம். மேல கண்டிப்பா உங்களுடைய பெயர் காமிக்கும். சரியா? கீழ நெறைய விதமான நமக்கு பாட சம்மந்தமான துணை பொருள்கள் நெறையவே இருக்கு. ஏஐயா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு பூசா சும்பரா இருக்கட்டும், அங்க தான் நீங்க உங்களோட ஐன்ஸையும் போடுவீங்க இல்லையா? Google ஆப்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு நெறைய நெறைய அ நமக்கு தகவல்கள் வந்து இங்க நெறஞ்சு கிடக்குது. ஸோ உங்களுடைய ஓய்வு நேரத்தில கூட நீங்க இந்த டெலிமாக்குள்ள லாகின் பண்ணி, உங்களுக்கு தேவையானது எத நீங்க பார்க்கணுமோ, சில குயிசஸ் இருக்கு, Google ஆப்ஸ் இருக்கு. நீங்க அதில போய் Googleல உள்ள ஏதாவது வந்து ஒரு போட்டியோ, இப்ப ஸ்டாம்ப் பத்தி நீங்க இத படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான தகவல்கள நீங்க தேடி, உங்களோட விடுமுறையில ரொம்ப பயனான அ ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கா கூட இது இருக்கும். சரிங்களா? அடுத்து பிறகு நீங்க வெளியாகணும்னா, வெளியாயிட்ட பிறகு என்னன்னா, உங்களுடைய கிளாஸ் ரூம் இருக்கும் இல்லையா? நீங்க உங்களோட கிளாஸ் ரூம் தட்டிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய கிளாஸ் ரூம்க்குள்ள நீங்க போயிருவீங்க. இது என்னுடைய கிளாஸ் ரூம். இதே மாதிரி உங்களுடைய கிளாஸ் ரூம்க்குள்ள உங்களால நுழைய முடியும். சரி. பிறகு நீங்க உள்ள நுழைஞ்சோனே, உங்களுடைய ஒவ்வொரு பாடமும் அல்லது உங்களோட வகுப்பறை வந்து உள்ள இருக்கும். இப்போ வந்து தாவொன்னுன்னா அந்த மாரி இருக்கு அப்டின்னா, உங்களோட வகுப்பறை 6ஆம் ஆண்டு அப்டின்னா, நீங்க 6ஆம் ஆண்டுக்குள்ள நுழைஞ்சுட்டு, கீழ பார்த்தீங்கன்னா, உங்க பாட ஆசிரியர்கள் உங்களுக்கு பாடம் போட்டிருப்பாங்க. சரியா? இப்போ சயின்ஸ் பாடமா இருக்கட்டும், அறிவியல் பாடமா இருக்கட்டும், அல்லது அ பாசமலாயு அந்த மாரி பாடமா இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணலான்னா, கிளாஸ் ஒர்க் அந்த மாரி போயிட்டு உங்களோட பாடங்கள பார்க்கலாம். பாசமலாயு கீழ ஏதாவது பாடம் இருக்கா? அந்த மாரி பாடங்கள தேடி, அங்க உள்ள பாடங்கள உங்களால செஞ்சிர முடியும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் ஒரு பாடம் போட்டிருக்காங்க. ஆனா 3 பேர் தான் டர்ன் இன் பண்ணியிருக்காங்க. நீங்க செய்ற ஒவ்வொரு பாடத்தையுமே நீங்க கண்டிப்பா டர்ன் இன் பண்ணிறணும். இப்ப பாருங்க 10 பேர் அசைன்னு காமிக்குது. ஆனா 3 பேர் தான் டர்ன் இன்னு காமிக்குது. காரணம் என்னன்னா, நம்ம வந்து பாடத்த வந்து அனுப்பியிருக்கணும். நம்ம வந்து ஒவ்வொரு பாடத்த முடிஞ்சோனே கண்டிப்பா நம்ம டர்ன் இன் பண்ண முடியும். சரிங்களா? நீங்க டர்ன் இன் பண்ணா தான் நீங்க செஞ்ச பாடம் ஆசிரியருக்கு போய் சேரும். ஆசிரியரும் அத திருத்த முடியும். சரி. அடுத்ததா உங்களுக்கு ஆசிரியர் எப்படி பாடத்த வந்து நம்ம டர்ன் இன் பண்றோம்ன்னு காமிக்க போறேன். இதுதான் உங்களோட வகுப்பறை. வகுப்பறையில போய் பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ்மென்ட் கீழ ஆசிரியர்கள் பாடம் போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு எந்தெந்த ஆசிரியர் என்னென்ன பாடம் போடுறாங்கன்னு அங்க காமிக்கும். சரியா? இப்ப ஆசிரியர் போட்ட பாடத்த நீங்க அந்த அனௌன்ஸ்மென்ட்ட கிளிக் பண்ணிட்டு, இப்ப கத்தன மஹாஸ் இருக்கு. அந்த குயிஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? அத செஞ்சுட்டு, நீங்க செஞ்ச பிறகு திரும்ப இதே பேஜ்க்கு வந்துட்டு, அங்க மார்க் எஸ் டன்ன்னு இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மார்க் எஸ் டன் பண்ணா மட்டும் தான் உங்களுடைய பாடம் வந்து முழுமை பெறும். அதுவரைக்கும் உங்களுடைய பாடம் வந்து முழுமை பெறாது. நீங்க செய்யாத மாரி தான் காட்டும். ஸோ ஒவ்வொரு பாடத்திலயுமே கண்டிப்பா நீங்க இந்த மார்க் எஸ் டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட வேலை மிகவும் சுலபமாக முடிஞ்சிரும். சரி மாணவர்களே, இவ்வளவுதான் இன்னைக்கு ஆசிரியர் உங்கள்ட்ட பகிர்ந்துக்க போறது. இதுக்கப்புறம் மாணவர்கள் அனைவருமே டெலிமாவுல லாகின் செய்து, ஆசிரியர்கள் உங்களுக்கு குடுத்த வேலைய தகுந்த நேரத்துல முடிப்பீங்க அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கிறேன். மிக்க நன்றி.